ஆமா, நீ செய்ய மாட்டாய் என்ற நல்ல காரியத்தை நானே என்னை தண்டித்துக் கொள்ள வேண்டாம். ஆனா உத்தமரே, உங்கள் உயர்ந்த பண்பை சந்தேகித்த நான் தான் அறிவிலி. எழுந்திரம்மா. எல்லாமே என்ன நடந்தது? அந்த மதனன் சூழ்ச்சியா யாரோ ஒருத்தியை சங்கை என்று நினைத்து இவர்களை தவறாக பேசிவிட்டேன். மதனன்? ஆமரசே, இவர்கள் மயக்கமாக இருந்த போது அங்கிருந்த ஒரு குழந்தை இவர்களை கண்டதும் அம்மா அம்மா என்று அழுதது. அது என் குழந்தையாகத்தான் இருக்கும். எப்படியாவது என் குழந்தையை மீட்டுக் கொடுங்கள். அரசே, இப்போதே சென்று அந்த மதனனை கைது செய்து குழந்தையை மீட்டுக் கொடு. குழந்தையை மாத்திரம் மீட்டுவான், மதனனை ஒன்றும் செய்யாது. அரசே, அவன் உயிரோடு இருப்பதே நாட்டுக்கு ஆபத்து. அவனை பற்றி நாம் சந்தேகப்படுவது கூட மதனனுக்கு தெரியக்கூடாது. அவனை விட்டு வைத்தால் தான் புலிகேசின் சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு நம்மால் அவனை வெற்றி பெற முடியும். யாரையும் காணோமே. எப்படியோ செய்தி தெரிந்து வேற இடத்துக்கு மாறிவிட்டார். சூடாமணி, சோழகுமாரி நம்மை ஏமாற்றி விட்டாள். சங்கையை கொண்டு போய் நரசிம்மனிடம் ஒப்படைத்து அவளை சரியானபடி தண்டிக்க வேண்டும். அண்ணே, சோழகுமாரி அரண்மனைக்கு அரசன் இன்னைக்கு ராத்திரிக்கு வர போறானா? அண்ணே, ஒரு யோசனை. என்ன? சோழகுமாரி அரண்மனைக்கு அரசன் வரும்போது அரசனை கொலை செய்துட்டான். அவள் பக்கத்திலே அரசனை கொலை செஞ்சுட்டு அந்த குற்றத்தை சோழகுமாரி மேலேயே சுமத்திடுவோம். ஆளுங்களோட தயாரா? சரிங்க. தங்களுக்கு இருக்கும் ராஜகாரியங்களுக்கு இடையில் நான் வேறு தொல்லை கொடுக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அழைத்த காரணம் என்னவோ? அன்றைக்கு ஆத்திரத்தில் உடைத்து விட்டு போனீர்களே அழகான நாட்காலி, அதற்கு நஷ்ட ஈடு கேட்கத்தான் என்று உங்களை அழைத்தேன். ஓ, நானும் அதுக்காகத்தான் வந்தேன். இதோ நஷ்ட ஈடு கிடையாது. அன்போடு அளித்த பொருளை திருப்பி தரலாமா? அதுவும் கணையாளியை. அன்புடன் அளித்ததா? யார் யாருக்கு அளித்தது? நான் அளித்தேன் ஒரு சிற்பிக்கு. சிற்பிக்கா? யாரா? என்னை மன்னித்து விடுங்கள். சோழகுமாரி, ஒவ்வொரு ஆரம்பத்துக்கும் முடிவும் சேர்ந்தே பிறக்கிறது. என்ன சொல்கிறாய்? கண்ணி வைத்து பறவைகளை கொள்வது போல என்னை வைத்து உங்களை கொள்வதற்கு சூழ்ச்சி நடக்கிறது. எல்லாம் எனக்கு தெரியும். சோழகுமாரி, உடலை விட்டு உயிர் பிரிவதுதானே மரணம். உயிர் நீ, நான் உடல். புரிகிறதா? சோழகுமாரி பாசவரை பின்ன மாட்டாள் சோழகுமாரி. பல்லவனுக்கு நாசவரை பின்னுவதற்கே நான் அவளை அனுப்பி இருக்கிறேன். அப்படியானால் நான் கண்டது காதல் காட்சி அல்ல, காஞ்சி மன்னனை அடிமைப்படுத்தும் சாகச கட்டம். பூவிக்கிரமா, நரசிம்மனுக்கும் சோழகுமாரிக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்ற செய்தி கூட
தேசமெங்கும் தீப்பொறி போல பரவ வேண்டும். அந்த செய்தி பரவினால் பல்லவனுக்கு பெண் கொடுக்க துடித்துக் கொண்டிருக்கும் கொள்ளிடக்கரை மன்னர் முத்தரையர் பல்லவனின் எதிரியாக மாறுவார். காஞ்சிபுரம் தன் பலமான கைகளில் ஒன்றை இழக்கும். எந்த கை போனாலும் சொந்த கையில் வாழுமே. அந்த கையை முறிக்கத்தானே நீயும் சோழகுமாரி இருக்கிறீர்கள். இதோ பார்ப்பு விக்கிரமா, திருமண குழப்பம், திருநாவுக்கரசருக்கும் திருமழிசை ஆழ்வாருக்கும் சைவ வைணவ குழப்பம், சமண பௌத்த மத குழப்பம், இப்படி நாடெங்கும் குழப்பம் குழப்பம் குழப்பம், கோட்டைக்குள்ளேயே குத்துவிட்டு அதுவே நாம் நுழைவதற்கு நல்ல நேரம். என்ன இந்த குழப்பங்களை உண்டாக்க முடியுமா உன்னால்? முடியாது என்ற வார்த்தை அழித்துவிட்டு பிறந்தவன் நான். அரசே, காஞ்சிபுரத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறேன். உங்கள் கால்கள் எடுத்து வைக்கும் முதலடி பல்லவனின் மணிமுடியில். சபாஷ் விக்கிரமா, சபாஷ். பல்லவ நாட்டில் மதப்பூசலம், எம்மதமும் சம்மதமே என நாடாளும் நரசிம்மவர்மன் திருநகரின் சமய போராட்டமா? அன்பர்களே, இவரை பார்க்கையில் சான்றோராக தெரியவில்லை. இவர் நமது மடத்தில் தங்குவதென்பது நல்லதல்ல. தம்பி, இந்த இடத்தில் அன்புக்குத்தார் இடம், பம்புக்கு பார். உன்னொடி சிந்தும் புத்தர் முகத்தை பார். அன்புள்ளவர்களே, இவன் புத்தரின் விரோதி, பித்தனின் தோழன். இவன் இருந்தால் புத்தருகார் களங்கமடையும். தம்பி, நீயே வெளியேறி. ஏனைய 1000 பேதங்கள், அல்லல்கள், அமளிகள், அவரவர் மதத்தை அவரவர் போற்றி புகழ்வதுதானே. இதற்காக மற்றவர் மதங்களில் தலையிட்டு மண்டையை பிளந்து கொள்வது. தங்கையை கொண்டு போய் நீ நரசிம்மனிடம் ஒப்படைத்ததும் அவனோடு நீ காதல் கீதம் பாடியதும் அத்தனையும் தவறு என்று எண்ணினேன். ஆனால் அதுதான் சரியான ராஜதந்திரம் என்று புலிகேசி சொன்னார். அப்பா, இந்த பெண்கள் சாகசத்தை கண்டுபிடிக்க முடியவே இல்லை. ஸ்ரீ சாகசம்னா சாமான்யமா? அது சரி, ஸ்ரீ பாம்பு சத்தல்ல வருது. பாத்தீங்களாமா, நம்மள எல்லாம் பாம்புங்கிறத. பாம்பு பல்லு பட்டாதான் விஷம், பார்த்தாவே விஷம். பொறுமையை சோதிக்காது. கொடும்பாளூர் வேந்தர், கொள்ளிடக்கரை முத்தரையர், உறையூர் சோழர் மூவரும் தங்களை காண வருகிறார். என்ன கனவா? வர வேண்டும், வர வேண்டும். ஒரே ஆச்சரியமா இருக்கிறது. மூவரும் ஒரே சமயத்தில். பரஞ்சோதி, மிக அவசரமான செய்தி. கொள்ளிடக்கரை முத்தரையர் கொதித்து போயிருக்கிறார். அதை முறையிடவே உறையூர் சோழர் வந்திருக்கிறார். நானும் என் மகன் சமரபரமனும் கூட அதற்காகத்தான் வந்திருக்கிறோம். விஷயம் என்ன? விவரமாக சொல்லுங்கள். நான் சொல்கிறேனே, முத்தரையர் பெண் 10 மாற்று தங்கம். அவளை பல்லவ மன்னருக்கு மனமுடிக்க பல நாளாய் காத்துக் கொண்டிருக்கிறார். இடையிலே இடியென ஒரு செய்தி. உங்கள் அரசர் வேறாட்டு சோழகுமாரி வணக்கப் போகிறாராமே. அது அப்படி ஒன்றும் நிச்சயமாகவில்லையே. நிச்சயமாகாவிட்டால் பரவாயில்லை. என்னை ஏமாற்றிவிட்டு பல்லவர் சோழகுமாரியை மணந்தால் அன்று முதல் கொள்ளிடக்கரைக்கும் பல்லவ நாட்டுக்கும் உள்ள நட்பு பட்டுப்போம். உறையூரின் உறவும் ஒளிந்துவிடும். கொடும்பாலூரிலும் பல்லவருக்கு ஆதரவு அரும்பாது. உங்கள் நட்பை இழக்க நான் மட்டுமல்ல, நரசிம்ம பல்லவரே விரும்ப மாட்டான். அப்படியானால் திருமணத்துக்கான ஏற்பாடுகளை நானே கவனித்து நாள் குறித்து அனுப்புகிறேன். திருமணம் பல்லவருக்கும் சோழகுமார் முத்தரையர் மகளுக்கும் மகேந்திரர் மகனுக்கும். அதற்கு நான் பொறுப்பு. இளவரசே, உட்காருங்க. மதவாதம், சமய வேதம், ஆனால் நாட்டிலே ஏற்படுகிற அமளி. பரஞ்சோதி, இந்த விபரீதத்தை விளையாட்டாக நாம் பெறக்கூடாது. உடனே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதவாதிகளால் ஏற்படும் குழப்பம் மட்டுமல்ல, நம்மிடம் மரியாதை கொண்டிருக்கிற மன்னர்களாலும் கூட பெரும் குழப்பம் விளைய இருக்கிறது. வேந்தே, என்ன சொல்லுகிறாய்? கொள்ளிடக்கரை முத்தரையர், கொடும்பாளூர் மன்னர், உறையூர் சோழர் மூவருமே வெறுக்கிறார்கள் தங்களுக்கும் சோழகுமாரிக்கும் ஏற்பட்டுள்ள உறவை. என்ன? ஏன், நான் கூட விரும்பவில்லை. விரும்புவது நான் அவளை, அவள் என்னை. இதை மன்னரின் தனிப்பட்ட விவகாரமாக கருதக்கூடாது. பல்லவ நாட்டின் எதிர்காலம் இந்த வேண்டாத உறவால் வேதனைக்கு ஆளாகும். இதுவரையில் எனக்கு உன் வல்லமையை காட்டியிருக்கிறாய், அறிவை ஆற்றலை காட்டியிருக்கிறாய்.
இப்போது உன் வயதை காட்டுகிறாய். பரஞ்சோதி, திருமணத்துக்கும் நாட்டின் எதிர்காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு குடிமகனின் திருமணம் அல்லவே, கொற்றவனின் திருமணம். நாட்டின் வாழ்வு அரசனின் செங்கோலோடு இணைந்து கிடக்கிறது. உண்மை. அரசனின் செங்கோலோடு, அரசியின் தாலியோடு. என்ன சொன்னாலும் சரி, சோழகுமாரியை தாங்கள் மணப்பதால் பல்லவ நாட்டுக்கு ஆபத்துதான். நீ இருக்கும் போதா? உன் நெஞ்சில் நான் இருக்கும் போதா? ஆபத்தா? அச்சன் தவிர்த்து. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அரசே. அந்த சோழகுமாரி உங்களுக்கு ஏற்றவள் அல்ல. அவள் ஒரு சூன்யக்காரி, சூழ்ச்சிக்காரி.